இன்னைக்கு ஆகா கல்யாணத்துல அனாமிகா வந்து நான் எந்த தப்புமே பண்ணல, எல்லாமே வந்து சித்ரா தேவி ஆண்டி சொல்லிதான் நான் பண்ணினேன் அப்படின்ட்டு அவங்க மேல பழைய தூக்கி போறாங்க. அதுக்கு அவங்க ஐயோ அதெல்லாம் கிடையாது, எனக்கு இதுக்கு சம்மதமே இல்லை, எல்லா பிளானுமே அனாமிகா தான். அது மட்டும் இல்ல என்னோட ரூம்லயே வந்து அவ ஒரு மைக்கை செட் பண்ணி நான் பேசுறத ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சித்ரா தேவி சொல்றாங்க. அதெல்லாம் உண்மைதான், அவங்க மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, அதனால நான் அப்படியே பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து விஜய் வந்து நீ கொஞ்சம் வாயை மூட அனாமிகா, நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்ட, உன் மேல நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சதெல்லாம் உண்மைதான், ஆனா அதை நீ மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்ட, எனவே நீ பிளாக்மெயில் பண்ணி என்னை டார்ச்சர் அதிகமா பண்ண ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லி அவர் வேதனைப்படுறாரு. அப்ப ராஜலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் ஆகிறதுக்கான ஒரு முகூர்த்த நேரம் வந்துருச்சு, இதை நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசீர்வாதம் தாத்தா பாட்டிட்ட வாங்குறாங்க. விஜயும் அதே நேரத்துல வந்து பிரபாவும் வாங்குறாங்க. அதை பார்த்துட்டு அனமிக்கானால ஏத்துக்கிற முடியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டீங்க, என் வாழ்க்கையவே நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு ஓடி போய் ரூமுல கதவை பூட்டிக்கிறாங்க. பூட்டது மட்டும் இல்லாம கத்தி எடுத்துட்டு அவங்களவே அவங்க குத்துறதுக்கான முயற்சி இறங்குறாங்க. அதை காப்பாத்துறாங்க இல்லையா அப்படிங்கிற நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து